Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் லக்ஷ்மி கதிரவன் யூபிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892 அண்ட் 1909 பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் 1861 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் பற்றி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதோடைய கண்டினியூட்டியாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்து இந்த ஆக்டோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் அடிஷ்னல் மெம்பர்ஸ் இன் த சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் பட் மெயின்டைன் த அஃபிஷியல் மெஜாரிட்டி இன் தெம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஆக்ட் கொண்டு வந்ததின் மூலமாக நான் அஃபிஷியல், அதாவது அன்அஃபிஷியல் மெம்பர்ஸை வந்து ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் அவங்களுடைய நம்பர்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆனால் மெஜாரிட்டி எப்பயுமே அஃபிஷியல் மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அடுத்து இட் இன்க்ரீஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் கேவ் தெம் த பவர் ஆஃப் டிஸ்கஸிங் த பட்ஜெட் அண்ட் அட்ரஸிங் கொஸ்டின்ஸ் டு தி எக்ஸிக்யூட்டிவ். அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கொடுக்கப்பட்டுச்சு. எதை பற்றி அப்படின்னா, பட்ஜெட் கொண்டு வரக்கூடிய பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அதை பற்றியான கேள்விகள் எழுப்புறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து பவர் கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்து இந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை நாமினேஷன் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் பை தி வைஸ்ராய் அண்ட் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் த பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு எப்படி வந்து இந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ்ராய் மூலமாக கொண்டு வந்தாங்க. வைஸ்ராய் வந்து யாரோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக அவங்கள நாமினேட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அப்படின்னா அது ஒரு வர்த்தக அமைப்பு, அதன் மூலமாக வந்து அந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்ணாங்க. அடுத்து தட் ஆஃப் provincial legislative councils by the governors and the recommendation of the district boards, municipalities, universities, trade association, jamindars and chambers. அதே மாதிரி ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அன்அஃபிஷியல் மெம்பர்ஸை எப்படி வந்து நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் தான் அவங்கள வந்து நாமினேட் பண்ணுவார். யாரோட ரெக்கமெண்டேஷன்னா, டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், முனிசிபாலிட்டிஸ், யூனிவர்சிட்டிஸ், ட்ரேட் அசோசியேஷன், ஜமீன்தார்ஸ் அண்ட் சேம்பர், இவங்க மூலமாக ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு ஆட்கள் வந்து அன்அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணாங்க. அடுத்து த ஆக்ட் மேட் எ லிமிட்டட் அண்ட் இன்டைரக்ட் ப்ரொவிஷன் ஃபார் த யூஸ் ஆஃப் எலெக்ஷன் இன் ஃபில்லிங் அப் சம் ஆஃப் த நான் அஃபிஷியல் சீட்ஸ் போத் இன் த சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். அடுத்து இந்த ஆக்ட் எதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அன்அஃபிஷியல் அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஆக்டாக இது இருந்துச்சு. ஆனால் அது இன்டைரக்ட் ப்ரொவிஷன் மூலமாகவும் லிமிட்டடாகவும் அந்த எலெக்ஷன் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, the word election was however not used in the act. ஆனால் இந்த ஆக்டில் எலெக்ஷன், அதாவது தேர்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தவே படவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து the process was described as nomination made on the recommendation of certain bodies. முன்னாடியே நான் சொன்னேன், சென்ட்ரல் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ்ஸ்க்கு வந்து சில இம்பார்ட்டண்டான சில அமைப்புகள் வந்து நாமினேட் பண்ணுவாங்க அன்அஃபிஷியல் மெம்பர்ஸை. அதே மாதிரி ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் வந்து சில அமைப்புகள் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செர்டைன் பாடிஸ் ரெக்கமெண்டேஷன் மூலமாக அவங்க வந்து நாமினேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்து அபவுட் த ஆக்ட் ஆஃப் 1909. தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909 பற்றியும் பார்க்கலாம். திஸ் ஆக்ட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ். அதாவது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் வந்து நம்ம மின்டோ மார்லே சீர்திருத்தம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். லார்டு மார்லே அப்படிங்கிற யாருன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், லார்டு மின்டோ அப்படிங்கிறவர் வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவாக இருந்தவர். அடுத்து த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் ஆஃப் 1909. இந்த ஆக்டோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கன்சிடரபிளி இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் போத் சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவில் நம்ம சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இந்த 1909 ஆக்ட் தான். த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் ரைஸ்டு ஃப்ரம் 16 to 60. 16 தான் அதை நம்பர் ஆஃப் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வெறும் மெம்பர்ஸோட எண்ணிக்கை வந்து 16 தான் இருந்தது. அது 60 உயர்த்தினது இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் தான். இந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ்
நாட் யூனிஃபார்ம். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 16லேருந்து 60 மாறுச்சு. ஆனால் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இவ்வளவு தான் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து யூனிஃபார்மாக இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இட் ரிட்டைன்டு அஃபிஷியல் மெஜாரிட்டி இன் த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பட் அலோட் த ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் டு ஹேவ் நான் அஃபிஷியல் மெஜாரிட்டி. அதாவது முன்னாடி நான் போன சில வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். அஃபிஷியல் மெஜாரிட்டி வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்கிட்ட கொடுத்துட்டு நான் அஃபிஷியல் மெஜாரிட்டியை ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இட் என்லார்ஜ்டு த டெலிபரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் அட் போத் த லெவல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மெம்பர்ஸ் வேர் allowed to ask supplementary questions, move resolution on the budget and so on. அதாவது 2 விதமான கவுன்சில்லையுமே அவங்களுடைய அதிகாரங்கள் வந்து அந்த மெம்பர்ஸோட அதிகாரங்கள் வந்து இன்னும் விரிவுபடுத்தப்பட்டது இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஆஸ் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் பட்ஜெட் மேலே அவங்க ரெசல்யூஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரியான அதிகாரங்கள். அடுத்து இட் ப்ரொவைடட் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் ஃபார் த அசோசியேஷன் ஆஃப் இண்டியன்ஸ் வித் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் த வைஸ்ராய் அண்ட் கவர்னர்ஸ். வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலையும் கவர்னர்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலையும் நம்ம இந்தியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பணியமர்த்தப்பட்டாங்க. அடுத்து சத்யேந்திர பிரசாத் சின்ஹா பிகம் த ஃபஸ்ட்டு இந்தியன் டு ஜாயின் த வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஹி வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த லா மெம்பர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சத்யேந்திர பிரசாத் சின்ஹா தான் முதல் இந்தியனாக வந்து வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வந்து பதவி வகித்தார். என்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா மெம்பர். இட் இன்ட்ரடியூஸ்ட் எ சிஸ்டம் ஆஃப் கம்யூனியல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் முஸ்லீம் பை அக்செப்டிங் த கான்செப்ட் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரோட். அண்டர் திஸ் முஸ்லீம் மெம்பர்ஸ் வேர் டு பி எலெக்டட் ஒன்லி பை முஸ்லீம் ஓட்டர்ஸ். இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், ஒரு மதத்தவங்களுக்கு அவங்க மதத்தை சேர்ந்தவங்க மட்டுமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செப்பரேட் எலக்ட்ரேட்டை கொண்டு வராங்க. அதன் மூலமாக வந்து முஸ்லீம் ஓட்டர்ஸ் வந்து முஸ்லீம் அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்க்கு மட்டுமே ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது தான் இது. தஸ் த ஆக்ட் லீகலைஸ்டு கம்யூனலிசம் அண்ட் லார்ட் மின்டோ கேம் டு பி நோன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட். அதாவது இது வந்து என்னென்னா, சட்டப்பூர்வமாகவே இந்த ஜாதி அடிப்படையில் சமூகத்தை சார்ந்த ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லார்ட் மின்டோ கொண்டு வராரு. இதுக்காக அவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இட் ஆல்சோ ப்ரொவைடட் ஃபார் த செப்பரேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பிரசிடென்சி, கார்பரேஷன், சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஜமீன்தார்ஸ். இதில் மட்டும் இல்லை, இது இன்னும் என்னென்ன விதத்தில் வந்து செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வந்துச்சுன்னா, கார்பரேஷன்ஸில், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதாவது வர்த்தக அமைப்புகளில், யூனிவர்சிட்டிஸில், பல்கலைக்கழகங்களில், ஜமீன்தாரி முறைகள் எல்லாத்துலேயுமே வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷனை வந்து 1909 ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன ஆக்ட் பற்றி பார்த்துருக்கோம்னா, 1892 கவுன்சில் ஆக்ட்டும் 1909 கவுன்சில் ஆக்ட் பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆக்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.